Brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? டுடேஸ் தாட், இன்றைய சிந்தனை, கவுண்ட் த பிளெஸிங்ஸ். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள். அதை எண்ணி பார்த்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் இன் த புக் ஆஃப் சாம் 139 verses 17. சங்கீதம் 139 17வது வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். How precious to me are your thoughts, O God, how vast in their sum. பிரியமானவர்களே, நித்திரை அடைந்து காலை எழுந்தவுடன் கண்விழிக்க செய்தார், அது நன்மைத்தானே. புசிப்பதற்கு ஆகாரத்தை கொடுத்தார், அதுவும் நன்மைத்தானே. திருமங்களை காண செய்தார், நன்மைத்தானே. கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதித்தார், நன்மைத்தானே. பிள்ளைகளுக்கு கல்வி கற்க செய்தார், அதுவும் ஆசீர்வாதத்தானே. பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்த காண்பிக்க செய்தார், அதுவும் ஆசீர்வாதத்தானே. நல்ல வேலையை கொடுத்தார், அதுவும் ஆசீர்வாதம் தானே. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்தார். குடும்பத்தில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ வியாதியாக இருந்தாலோ அவர்கள் நோயை குணமாக்கிறார். நாம் வெளியில் போகும்போதும், வேலைக்கு வெளியில் செல்லும் போதும், வாகனத்தை போகும்போதும் வரும்போதும், சாலைகளை கடக்கும் போதும், வழியில் எந்தவித விபத்து ஆபத்து இன்றி நம்மை பாதுகாத்து வந்தாரே, அதுவும் நன்மைத்தானே. சிறியதோ பெரியதோ நாம் ஜபத்தின் மூலமாக கேட்கும் விண்ணப்பத்தை அவர் கேட்டு நமக்கு அருள் செய்தாரே, அதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் அவர் செய்த நன்மைகளுக்காக மீண்டும் மீண்டுமாக நன்றி சொல்லி திருச்சபையின் வளர்ச்சிக்காக ஏதாவது நம்மால் முடிந்தளவு காணிக்கை தர வேண்டும். ஏனென்றால் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். ஆம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவைகள் எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக மீண்டுமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் குறைகளை அறிந்து அன்னை தேவைகளை சந்தித்து ஆண்டு எங்களை உங்கள் கிருபையாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம் சாமி. தொடர்ந்து பொறுப்படுத்தும் எங்கள் ஜெபத்தை கேளும் காத்திருக்கிறோம். இறைவன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you, friends. See you in the next week. Till then, Sarul from Bangalore. May God bless you. Bye-bye.